வீடு. ப்ரோ 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 தம்பி நீங்க யாரு? போலாமா? நான் யாரா? சாமி சாரணோ. வாப்பா. என்ன ஃப்ளைட் லேட்டா? ஆமாங்க சாமி. ரத்தன ஐயா பையன். ஓ, சின்ன வயசுல பார்த்தது. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. உங்கள் அப்பா இருந்த வரைக்கும் எங்களுக்கு எல்லாமே அவர் தான். அண்ணாவை எங்ககிட்ட கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. அண்ணாவை மட்டும் தான் கொடுத்துட்டு போனாரா, இல்லை நான் வந்தால் தர சொல்லி அமௌண்ட்டுக்கு மட்டும் கொடுத்துட்டு போயிருக்காரா? என்ன சாமி சொல்லிட்டு போங்க சாமி. ஆமாம், விஸ்வா எங்க? உள்ள மீட்டிங்ல இருக்காரு. எது மீட்டிங்கா? ப்ரோ ப்ரோ ஏதோ மீட்டிங் சொன்னீங்க. பீடா கடை வச்சிருக்கணும் கூட போய் பேசிட்டு இருக்கான். அவங்கெல்லாம் பீடா கடைக்காரங்க இல்லை, பெரிய ரவுடிங்க, தாதாங்க. ரவுடிங் கூட? விஸ்வா என்ன மீட்டிங்? இனிமே இதெல்லாம் பண்ணக்கூடாது, விட்டுருங்க அப்படின்னு விஸ்வா மாசம் மாசம் பணம் கொடுத்துறேன் பாய். என்ன ப்ரோ கோலம் இது? மொத்தமாக மாதிரி வேற ஆளாக நிற்கிற. அப்பா இருந்தோன்னே வர முடியாது தெரியும், ஆனால் இங்கே தங்கிடுன்னு நினச்சி கூட பார்க்கல. இதெல்லாம் வேணாம் ப்ரோ, வா போயிடலாம். எங்கே போக சொல்கிற? இது ஒரு வழி பாதை. திரும்ப போகிறது உயிர் மட்டும்தான். ஒரு தடவை கைக்கு கத்தி வந்துருச்சுன்னா ஒன்று காக்கும் இல்லை அழிக்கும். ஆனால் அதை விட மட்டும் முடியாது. வாபிமா சொல்லு. ஒருத்தனை கொன்று உன்னை மினிஸ்டர் ஆக்குன்னு எனக்கு, உன்னை கொன்று இன்னொருத்தனை மினிஸ்டர் ஆக்க ரொம்ப நேரம் ஆகாது. என்னாச்சு பீமா? அந்த விஸ்வா நம்மளை மீறி வளர்ந்துட்டே போயிட்டு இருக்கான். ஒன்றும் பண்ணாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். என்ன பண்ண சொல்ற? தலைவன் தலைவன் சொல்லி ஒரு கூட்டமே அவனை தலையில தூக்க வச்சு கொண்டாடிட்டு இருக்கு. கொஞ்சம் விட்டா அவன் இன்னொரு அண்ணா வாயிடுவான் போல இருக்கு. ஆத்திரத்தால் அவனை அழிக்க முடியாது, அறிவால மட்டும்தான் அவனை அழிக்க முடியும். அரசியல் அறிவால. आइए, आपका स्वागत है. आइए आइए पधारिए. माँ भी पारे जोड़ी अच्छी है ना? हाँ? எதுக்கு வர சொன்ன? அங்க பாரு, மகாராஷ்டிரியன்ஸ் இல்லாதவங்கள மும்பையில இருந்து வெளியேற சொல்லி ராஷ்டிரிய கட்சிக்காரங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன இப்போ? என்ன சொல்ல வர? இது மாட்டுங்க ஏரியா. இங்க மகாராஷ்டிரியன்ஸ் ரொம்ப கம்மி. தமிழ்காரங்க, பிஹாரின்னு அதர் ஸ்டேட்ல இருந்து வந்தவங்க தான் ஜாஸ்தி இருக்காங்க. இங்க இப்போ மகாராஷ்டிரியன்ஸ்க்கும் மற்றவங்களுக்கும் பெரிய கலவரம் நடக்க போகுது. அதை தடுக்க விஸ்வா இங்க கண்டிப்பா வருவான். அப்பதான் நாங்க விஸ்வாவை கொள்ள போறோம். விஸ்வா இங்க எப்படி வருவான்? கண்டிப்பா வருவான், இந்த மக்களுக்காக. இதுல நான் என்ன பண்ணும்? ஒன்றும் பண்ண வேணாம். நாங்கள் விஸ்வாவை கொலை பண்ணுற வரைக்கும் இங்கே எந்த போலீஸும் வராமல் பார்த்துக்க வேண்டியது தான் உன் வேலை. பிளான் என்ன? இவங்கெல்லாம் பீமாபாய், மினிஸ்டர் கிருஷ்ணாஜியோட ஆளுங்க. நீ கிளம்புனதுக்கப்புறம் இவங்க 2 கேங்காக பிரிஞ்சு ஒரு கேங் கீழே நடக்கிற மீட்டிங்குள்ளே ராஷ்ட்ரிய கட்சிக்காரங்க மாதிரி உள்ளே போயிடுவாங்க. இன்னொரு கேங் வேடிக்கை பார்க்குற மக்களோட மக்களாக கூட்டத்தில் சேர்ந்துருவாங்க. அவங்கவுங்க பொசிஷன்ஸ் போன உடனே மக்களோட வேடிக்கை பார்த்துட்டு இருந்த நம்ம ஆளுங்க கல்ல மீட்டிங்கில் யார் மேலேயாவது வீசுவாங்க. அங்கே ஒருத்தர் அடிபட்ட உடனே மீட்டிங்கில் இருக்கிற மற்றவங்கெல்லாம் பயந்து செதறி ஓடுவாங்க. ஆனால் அங்கே கட்சிக்காரங்கள மாதிரி உள்ளே போன நம்ம ஆளுங்க 5 பேரும் மக்கள் கூட்டத்தில் பெட்ரோல் குண்டை வீசி தாக்க வர மாதிரி வருவாங்க. இவங்களோட மற்றவங்களும் சேருவாங்க. அப்போ தான் இங்கே மகாராஷ்டிரியன்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் பெரிய கலவரம் ஆரம்பிக்கும். பீமாபாய், விஸ்வாவை பற்றி மறந்துடுங்க, நான் பார்த்துக்கிறேன்.